எங்கும் மாம்பழம் எதிலும் மாம்பழங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக ஒரே மாம்பழ வாசம் தாங்க. இந்த சம்மருக்கு டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்டாதாங்க அந்த டேவே கம்ப்ளீட் ஆகுது. சரி இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டலான்னு அதுதாங்க இன்னைக்கு சாப்பிட்டோம். அது என்னமோங்க இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டாக்டர்ஸ் எல்லாம் பிளட்டு கம்மியாக இருக்குது, மாதுளப்பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, கொய்யாக்கா சாப்பிடுங்க, நிறைய பழம் சொல்லுவாங்கங்க. ஆனால் அதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக நமக்கு அந்த பழம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாம்பழம், சீத்தாப்பழம், சப்போட்டா இந்த மாதிரி இனிப்பாக இருக்கிற பழம் தாங்க எனக்கு கிரேவிங்ஸாக இருக்கும். சரி இனிமே நம்மளை யாரும் தடுக்க முடியாது, இன்னைக்கு ஒரு வழியாக சாப்பிட்றலான்னு அதை தாங்க இன்னைக்கு சாப்பிட்டோம். ஆனால் இப்போவும் வந்து குழந்தைங்க ஃபீட் பண்ணும் பொழுது மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டா வாமிட் பண்ணுவாங்க, லூஸ் மோஷன் போவாங்க, லிமிட்டடாக தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் தாங்க சாப்பிட்டோம். குழந்தைங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, நல்ல இனிப்பா இருந்துச்சு. உங்க வீட்டு குட்டீஸும் நல்லா மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா கொடுங்க, இதுல ஃபோலிக் ஆசிட்லாம் இருக்கு. விட்டமின்ஸு, ஃபைபரு, பொட்டாசியம்லாம் இருக்குங்க. ஆனால் ஹீட்டாகவும் கம்மியாக தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்கங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் ஊரில் வந்து ஈவினிங் வாக்கில் ரெயின்போ தாங்க வந்துருச்சு. எங்கள் பக்கத்து வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் இப்போ வந்து சம்மர் லீவு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோங்க, அவங்கள வச்சு எனக்கு ரொம்ப ஃபன்னாக போகுது. டைம் போகிறதே தெரியல. வாங்க ரெயின்போவை பார்க்கலான்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் அந்த கலர்லாம் 7 கலர் இருக்கா எண்ணி பார்த்துட்டு ஜாலியாக போச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக மலைக்கு பக்கத்தில் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே.